வணக்கம். இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு தேவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சாதி கட்சி நடத்துகின்ற ஒரு நபர் சினிமா குறித்து விமர்சனம் பண்ணியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, தேவர் சமூகத்தை இழிவுபடுத்தியே படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் யார் அப்படி சொல்லியிருக்காருன்னா, தன்னுடைய சமூகத்தை சேர்ந்த இயக்குநர்களை தான் சொல்லியிருக்கார். தேவர் சமூகம்னாலே ரவுடி, ஒரு மாதிரி ஒயின் ஷாப் வச்சுருக்கிறவர், மொரட்டு மீசை வச்சுருக்கிறவர், ரவுடியாக இருப்பார், வேட்டியை தூக்கி கட்டியிருப்பார், அடாவடித்தனம் பண்ணுவார். இப்படி தான் காமிக்கிறாங்க. யார் காமிக்கிறாங்கன்னா, தேவர் சமூகத்தை வச்சு படம் எடுக்கிறோன்னு சொல்லக்கூடிய தேவர் சமுதாயத்து இளைஞர்களே, அந்த இயக்குநர்களே அப்படி தான் அவங்கள காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இயக்குனர் முத்தையாவை குறி வச்சு அவரை பேரை சொல்லியே அவர் சொல்லியிருக்கார். ஏன் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க படித்தவங்க இல்லையா, டாக்டர் இல்லையா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு சிவில் சர்வீஸில் நல்ல நிலையில் இருப்பவர்கள் யாருமே தேவர் சமுதாயத்தில் இல்லையா? தேவர் ஜாதினாலே ஏன்பா ஏதோ வேட்டியை தூக்கி கட்டிக்கிட்டு அந்த பட்டாப்பட்டி ட்ராயர் தெரிகிற மாதிரி ரோட்டில் ஆடிக்கிட்டு குடிச்சிட்டு கும்மாளம் போகிற மாதிரி தான் காமிக்கிறீங்க? தேவர் சமுதாய படங்கள்னாலே கதாநாயகன் வந்து ரவுடியாக இருக்கிறான், ஒரு அடாவடியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறான், வேட்டி கைலி கட்டிட்டு ரோட்டில் ஆடிக்கிட்டு கிடக்கிறான், இப்படி தான் நீங்கள் எடுக்கிறீங்க. ஆனால் உண்மையில் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படி தான் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. உண்மையிலே எனக்கு அவருடைய பேச்சு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா தேவர் சமூகம் அது தான் சாதி பெருமைன்னு சொல்லிக்கிட்டு அருவா மீசை, நாங்கள் யார் தெரியுமில்ல, உரு தெரியாமல் சதைச்சி விடுவோம், அப்படி இப்படின்னு பேசி அந்த இளைஞர்களை உசுப்பேற்றாமல், இந்த இளைஞர்கள் படிக்கணும், படித்தா தான் நமக்கு வாழ்க்கை எதிர்காலம் இருக்குது, படித்து முன்னேறணும் அப்படின்னு சொல்கிறாருங்கிறது மகிழ்ச்சி. அதை விட கூடுதல் மகிழ்ச்சி, திரைப்படங்கள் தான் தேவர் சமூகத்தை ரவுடிகளாக காண்பித்து மார்க்கெட்டு காமிக்குது. மதுரை மாட்டுத்தாவணி தேவர் சமூகம், கல்லர் சமூகம், அண்ணே தேனி உத்தமபாளையம் பெரியகுளம் சைடுலாம் அவங்க வச்சு தானே சட்டம், தம்பி அவங்க மேலே எதுவும் கை வைக்கல அப்படின்னு சண்டைக்கோழி படத்தில் ஃபோன் வசனம் வந்த உடனே தேட்டரில் கை தட்டுறது, இதெல்லாம் இயல்பாக இருக்கக்கூடிய தேவர் சமுதாயத்து இளைஞர்களை கூட தூண்டி விடுறது. அவன் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருப்பான், மெஜ்ரா காலேஜ், யாதவா காலேஜ், அமெரிக்கன் காலேஜ்னு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, மைக்ரோ பாயாலஜின்னு படிச்சுட்டு இருப்பான். அவன் ஃபிசிக்ஸு டவுட்டுன்னு எல்லா இளைஞர்கள் மாதிரி தான் அவனும் இருக்கிறான். நாடார், நாயுடு, கோனார், தேவேந்திரர் மாதிரி தான் அவனும் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இந்த மாதிரியான திரைப்படங்களை பார்க்கும்போது, ஓ நம்ம கொஞ்சம் வேறு மாதிரியோ அப்படின்ட்டு அவன் மீசியை அப்படி உருட்டி பார்க்குறான். அவன் ஒழுங்காக புக்கு செமஸ்டர் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவங்க அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவராக இருப்பார், இல்லைனா கூலி வேலை பார்க்குறவராக இருப்பார், இல்லை முனிச்சாலையில் லோடுமேன் வேலை பார்க்குறவராக இருப்பார். அவன் பாட்டுக்க அவங்க அப்பா நல்லா படிப்பா, முன்னேறணும்ப்பா, தங்கச்சி கல்யாணம், உனக்கு லைஃப் வேணும் அப்படின்னு அவர் சொல்லி அனுப்பிட்டு இருப்பார். இந்த சண்டைக்கோழி மாதிரி திரைப்படங்கள், திமிருன்னு படம், நானும் மதுரைக்காரன் தாண்டா அப்படிங்கிறது. ஏன் மதுரைக்காரன்னா என்ன, அவன் ரவுடித்தனம் பண்ணிகிட்டே இருப்பானா? திமிரு படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுத்தாவணி இன்டர்வல் சீனில் நானும் மதுரைக்காரன் தாண்டா அப்படின்னா என்ன, அதன் மூலம் என்ன சொல்கிறீங்க? ஏன் திருச்சிக்காரன் அடிக்க மாட்டானா, கோவில்பட்டிக்காரன் அடிக்க மாட்டானா, மெட்ராஸ்காரனுக்கெலாம் கை இல்லையா? இதெல்லாம் அந்த படித்து அடுத்த கட்டம் நம்ம முன்னேறணும்னு நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்களை கூட, ஏய் இந்த சாதினா அப்படி இருக்கணும்டா, இந்த ஊர்காரனா அப்படி இருக்கணும்டா அப்படின்னு உசுப்பேத்துகிற விஷயம். இதை ஒரு சாதி கட்சி நடத்துகின்ற இசக்கிராஜா போன்றவர்கள் சொல்லியிருப்பது உண்மையில் நான் மனமாற வரவேற்கிறேன். அந்த மக்களை வந்து தொடர்ந்து பின்னாடி இருக்கிற வேலையை தான் பண்ணுறாங்க. இப்போ முத்தையா அவர்களே மருதுன்னு ஒரு திரைப்படம் எடுத்தார். அதில் கதாநாயகன் யார்? லோடு மேனு. டவுசர் மட்டும் தான் போட்டிருப்பார், கைலியை தூக்கி இடுப்புக்கு வயிற்றுக்கு மேலே கட்டிட்டு ஒரு முண்டாமணின்னு போட்டு ஒரு சட்டை கூட போடாமல் 24 நேரம் வாயில் கத்தியை வச்சுக்கிட்டு கவிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார். கேட்டால் மறவர்னா அப்படி தான்ப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இயக்குனர் நினச்சிக்கிறார். ஆனால் மறவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் ரத்னவேல் பாண்டியன். இதே கொண்டையங்கோட்டை மறவர் சமுதாயத்தில் பிறந்தவர் தான். மண்டல் கமிஷனில் பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு கிடைக்க காரணமாக இருந்தவரே அவர் தான் ஹைகோர்ட் லாயர், சுப்ரீம் கோர்ட் லாயர் ஆனார். அவர் தான் டிஎன்டி குற்ற பழங்குடி மக்களுக்காக ஒரு பிரதிநிதியாக இருந்தார். ஒட்டுமொத்த பிசி மக்களுக்கும் பிரதிநிதியாக இருந்தார். அவர் திமுகவில் இருந்தார். பெரியாருடைய மாணவர். வைகோ அவர்கிட்ட ஜூனியராக இருந்தார். அவர் பேர் ரத்னவேல் பாண்டியன். திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு நல்லா தெரியும். திராவிட இயக்க வரலாறு அறிந்தவர்களுக்கும் ரத்னவேல் பாண்டியன்கிற பேர் தெரியும். அப்பேற்பட்ட ரத்னவேல் பாண்டியன் மருது படத்தில் வர விஷால சமூகத்தை சேர்ந்தவர் தான். அந்த படத்தில் விஷாலை வந்து எப்படி நீங்கள் காமிக்கிறீங்க? ரத்னவேல் பாண்டியன் அப்போ 50-60களே அப்படி படித்து நல்லா வந்திருக்காரு மறவர் சமுதாயத்திலேருந்து. ஆனால் நீங்கள் எப்படி காமிக்கிறீங்க விஷாலை? இந்த 2020-15கள்லையும் ஒருத்தன் வந்து டவுசரும் போட்டுக்கிட்டு பட்டாப்பட்டி போட்டுக்கிட்டு கைலியை தூக்கி கட்டிக்கிட்டு ரோட்டில் குடிச்சிட்டு ஆடுற மாதிரி காமிக்கிறீங்க. கொம்பன் படத்தில் நீங்கள் எப்படி காமிச்சிங்க மறவர் சமுதாயத்தை? மீசி அப்படி வச்சுக்கிட்டு அந்த ஊரை தாண்டி வேறு எங்கேயும் போகாமல், படிப்பறிவு இல்லாமல், சாமி கும்பிட்டுக்கிட்டு எல்லை சாமி குலசாமின்னு பேசிக்கிட்டு பொம்பளைங்க எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் டைலாக் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறீங்க. அப்போ எல்லா படத்துலையும் இன்னொரு படம் எடுத்தார், அந்த விரும்பன் ஒரு படம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கதாநாயகனும் படிச்சிருக்குப்பா, படிப்பறிவு இல்லை,
கதாநாயகிக்கும் படிப்பறிவு இல்லை, ஏதோ சாண்ட்விச்சாக ஏதோ ஒரு உணவுப் பொருள் கூட அவங்களுக்கு தெரியாது அந்த கதாநாயகி. அப்போ தேனி மாவட்டத்தில் பெருமலை கல்லர் சமுதாயத்தை சேர்ந்த பெண்களுக்கெல்லாம் படிப்பறிவே இல்லாமல் இருக்காங்களா? எத்தனை பேர் தேனி மாவட்டத்துலேருந்து டாக்டர் ஆகிருக்கிறாங்க, இன்ஜினியர் ஆகிருக்கிறாங்க, டீச்சர் ட்ரைனிங்கு, ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், ஸ்கூல் நடத்துகிறாங்க, காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எப்படி காமிக்கிறீங்க? கல்லர் சமுதாயத்தை போனால் படிப்பறிவு இருக்கக்கூடாது, ஒரு நாகரிகமாக ட்ரெஸ் போடக்கூடாது, அதாவது அப்படியே ஒரு பட்டிக்காடு மாதிரியே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏன் காமிக்கிறீங்க? யதார்த்தத்தில் அப்படி இல்லையே. எத்தனை பேர் பெருமலை கல்லரில் படிச்சிருக்கிறாங்க, கொண்டைக்கோட்டை மரவரில் படிச்சிருக்கிறாங்க, 2 சமுதாயத்துலேயும் அடுத்த கட்டத்துக்கு போகிறவங்க, நல்லா ஆங்கிலம் பேசி ஃபாரினில் போய் செட்டில் ஆனவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஏன் அவங்கள வந்து திருப்பி காமிச்சிட்டு அவங்க ஏதோ ஜாதி வெறி பிடிச்சி, அதாவது இதெல்லாம் கூட ஒரு ஜாதி வெறிக்கு ஒரு காரணம். படிக்கின்ற இளைஞனை அவன் படித்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்காம, நம்ம ஜாதிடா, நம்ம ஜாதி இப்படி தான்டா இருக்கும், இதுதான் தேவையில்லாத அந்த படிக்கின்ற பையன் மனசில் அந்த உணர்வை தூண்டுறது. இன்றைக்கி யாரும் சொந்த பந்தத்துலேருந்து தான் விலகி நிறைய பேர் மெட்ராஸுக்கெலாம் வந்து அவன் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த சண்டைக்கோழி, திமிரு, விருமை, மீசி அப்படி வைக்கிறது, வேட்டியை தூக்கி கட்டுறது, எங்காலும் அப்படி தான் இருப்போம். இந்த மாதிரியான வசனங்கள் மூலமாக தான் அந்த சாதியை கடந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அதாவது ஒரே சாதிக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணியிருப்பான், பெரிய புரட்சி, பெரியார் அம்பேத்கர் கருத்துக்களை படித்து புரட்சியாளரெல்லாம் இருக்க மாட்டான். ஆனால் குறைந்தபட்சம் அவனுக்கு வந்து அந்த சாதி உணர்வுலாம் பெரிய லெவலில் இருக்காது. சென்னையில் படித்து வளர்கிறவனுக்கு அவன் பாட்டுக்கு படிக்கணும், நல்லா 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கணும், டக்குன்னு கல்யாணம் பண்ணணும், இப்படி தான் யோசித்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். அவனை பிடிச்சிக்கிட்டு நீ இந்த சாதி தெரியுமா, நீ இப்படி பெருமையா அப்படின்னு ஏன் எடுக்கிறீங்க? அப்போ நல்லா படித்து வரக்கூடிய இளைஞனை கூட நீ இந்த சாதிக்காரன் தான் சொல்லி தூண்டி விடக்கூடிய வேலையை இந்த விஷுவல் மீடியா, அந்த சினிமா செய்யுது. அது முத்தையா மாதிரி அந்த சமுதாயத்தை சேர்ந்த இயக்குநர்களும் அப்படி எடுக்கிறாங்க. லிங்குசாமி சண்டைக்கோழியாக இருக்கட்டும், இவர் திமிரு எடுத்தவராக இருக்கட்டும், இந்த மாதிரியான படங்கள் மூலமாக அவர்களை மீண்டும் மீண்டும் சாதி வெறிக்குள்ளே தள்ளுறாங்க. சரிங்க, அப்போ அந்த சமூகத்தை பற்றி படமே எடுக்கக்கூடாதா? ஒரு அந்த சமுதாயத்தினுடைய வாழ்வியல், பண்பாடு, கலாச்சாரம், அவன் எப்படி இருக்கிறான், அவன் வாழ்கிற அந்த மதுரை, உசிலம்பட்டி, ராம்நாடு, சிவகங்கை பகுதி, அவனுடைய கலாச்சாரம் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு படமாக எடுக்கக்கூடாதுன்னா இல்லை. அவர்களுக்கான கல்வி உரிமை குறித்து, தேவை குறித்து நீங்கள் எடுக்கணும். அவங்கள இப்படி என்ன சொல்கிறது, உதார் விடக்கூடிய ஒரு கூட்டமாக நீங்கள் மாற்றக்கூடாது. வேற ஒன்றும் இல்லை. பாரதி ராஜா படம் எடுத்தாருங்க, அவர் எல்லா சமுதாயத்தை பற்றியும் எடுத்தார். ஏன்னா அவர் கிராமங்களை பற்றி எடுத்தார். அவருடைய படங்கள் கிராமங்களில் வந்து ஆசாரிகளும் வருவாங்க, நாயுடுகளும் வருவாங்க, கல்லர்களும் வருவாங்க, எல்லாரும் வரக்கூடிய கிராமங்களாக இருக்கும். அவருடைய நீங்கள் கிழக்கே போகும் ரயிலாக இருக்கட்டும், கிழக்கு சீமையிலே, கருத்தம்மா, மண் வாசனை, முதல் மரியாதை, வேதம் புதிது, அவருடைய கிராமம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிராமம் எப்படி இருக்குமோ அதை அப்படியே காமிப்பார். அங்கே பார்ப்பனர்கள் எப்படி இருப்பாங்க, அக்ரஹாரம் எப்படி தனியாக செயல்படும், என்ன மாதிரி சதி வேலைகள்லாம் பார்ப்பாங்க, எப்படிலாம் ஜாதி சண்டையை மூட்டி விடுவாங்க. நீங்கள் இந்த கிழக்கே போகும் ரயிலில் அதை நல்லா காமிச்சிருப்பார். இந்த படத்தில் உங்களுக்கு வேதம் புதியில் அந்த அமலா ஜனகராஜ் கேரக்டர் மூலமாக எப்படி அந்த சாதிய சமுதாயத்தை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க, தூண்டி விட்டு இந்த அப்பாவிகளாக்குறாங்க, இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் அவ்வளோக யதார்த்தமாக எடுத்திருப்பார். கருத்தம்மா படத்தில் தன்னுடைய சொந்த சாதியினர் எப்படி பெண் குழந்தைகளை கள்ளிப்பால் ஊற்றி கொலை செய்கிறாங்க, இது எவ்வளோ ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு அவார்டு கிடச்சி நீதிமன்ற தீர்ப்புகளில் அந்த படத்தை சுட்டி காட்டி தொட்டில் குழந்தைன்னு ஒரு திட்டம் வருவதற்கு கூட அந்த படம் காரணமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி படம் எடுப்பது தப்பு கிடையாது. பெருமலை கல்லர் சமுதாயத்தில் பெண் குழந்தைய இந்த மாதிரி கள்ளிப்பால் ஊற்றி கொள்கிறாங்கன்னு எடுத்தார். இது அந்த சாதியை பற்றிய சுய விமர்சனம். இதன் மூலமாக அந்த சமுதாயம் அடுத்த கட்டத்துக்கு நகரும். அப்படி எடுத்தாங்க, கல்லண்டா, நாங்கள் வெட்டுவோம்டா, நாங்கள் குத்துவோம்டா அப்படின்னு எடுக்கலை. ஸோ அந்த படத்தில் உள்ளபடி காண்பிப்பது என்பது வேறு. அப்படி பில்டப் கொடுத்து நாங்கள் ஆறு தெரியுமா, 100 பேர் அடிப்போம், அதுதான் எங்கள் இது அப்படின்னு காண்பித்து அவர்களை வளர்ந்து படிச்சுட்டு வரக்கூடிய இளைஞனையும் திருப்பி நீ யார் தெரியுமான்னு கேட்டு அவனை உருப்பிட விடாமல் பண்ணக்கூடிய வேலையை இந்த திரைப்படங்கள் பண்ணுது. குறிப்பாக தேவர் சாதி மதுரையை குறி வச்சு ஒரு தேவையில்லாத ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் ஹீரோயிஸ் இதை சொல்லி அந்த சமுதாய மக்களை இழிவுபடுத்துகிறாங்க அப்படின்னு அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஜாதி கட்சி தலைவரே பேசியிருப்பது வரவேற்கத்தக்கது. ஜாதி கட்சிகளில் நமக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஜாதி கட்சி தலைவர் ஒருத்தர் இப்படி பேசியிருப்பது உண்மையிலே உள்ளபடி வரவேற்க தகுந்த விஷயம். தன்னுடைய சாதி இயக்குனரையே கூப்பிட்டு திட்டியிருக்காரு, முத்தையாவை கூப்பிட்டு, ஏன் நம்ம சமுதாயத்தில் ஒரு வழக்கறிஞர் இல்லையா அப்படின்னு. வழக்கறிஞர் வச்சு படம் எடுக்கிறேன்னு தேவராட்டன்னு ஒரு படம் நடிகர் கார்த்திக் பாயனை வச்சு எடுத்திருக்காரு. அதில் பார்த்தோன்னா வக்கீலாக இருந்தாலும் அவன் கொலகாரனாக தான் இருக்கிறான் படம் முழுக்க. அப்போ என்னையா தேவர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்னாலே கொலகாரனாக தான் இருப்பானா? ஏதோ கக்கூஸ் அந்த விருமன்கிற படத்தில் கக்கூஸ் கான்ட்ராக்ட் எடுக்கிறது, ஒயின் ஷாப் கான்ட்ராக்ட், இப்படியே ஏன் காமிக்கிற? நல்ல பாசிட்டிவான பக்கத்தை காமி, படிக்கிறான் முன்னேறான்னு காமி. ரத்னவேல் பாண்டியன் படிச்சிருக்காரு, பாண்டித்துரை தேவர்னு அந்த காலத்திலேயே படிச்சுட்டு 4ஆம் தமிழ் சங்கத்தை கொண்டு வந்தார். எவ்வளவோ இருக்குது, நிறைய மொழிகள் படித்து பெரிய பாண்டித்தியம் பெற்றவங்களா வீரமங்கை வேலுநாச்சியார் இருந்திருக்கிறாங்க.
ஆனால் நீ வந்து ரவுடி பயலாகவும் கிறுக்கனாகவும் ஜாதி வெறி பிடிச்சவனாகவும் சாராயம் காய்ச்சறவனாகவும் மட்டுமே காமிச்சு அவமானப்படுத்துறீங்களடா அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறார். கமலஹாசன் விரும்மாட்டின்னு படம் எடுத்தார். அது பிரமலை கல்லர்கள் கொண்டாடுவாங்க. ஆனால் ஆக்சுவலி அந்த படத்தில் பிரமலை கல்லர்கள் எல்லோருமே முரடர்களாக முட்டாளுகளாக இருக்கிற மாதிரியும், கமலஹாசன் மட்டும் அதில் அப்பாவியாக இருக்கிற மாதிரியும், நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் நல்லவங்களாக இருக்கிற மாதிரி தான் அந்த படம் வந்திருக்கும். நல்லப்ப நாயக்கர் அந்த படத்தில் கடவுள் மாதிரி கமலஹாசன் காலில் விழுவார், நெப்போலியன் காலில். ஆனால் கொத்தால தேவன்லேருந்து எல்லா பிரமலை கல்லர்களும் படத்தில் கெட்டவனுங்க கொடூரமானவனுங்க மாதிரி தான் அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஆனால் அந்த படத்தை நாயக்கர் சமுதாயம் கொண்டாடலை, பிரமலை கல்லர் தான் கொண்டாடினாங்க. எங்கள் படம் அப்படின்னு. ஆனால் என்ன காமிச்சிருக்காங்க, கல்லர்களை கொடூரமானவர்களாகவும் கெட்டவர்களாகவும் சித்தரிச்சிருக்கிறாங்க. அந்த படத்தை அந்த சமுதாயம் கொண்டாடுது. அப்போ யோசிச்சு பாருங்கள், இப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தலைமுறையை அடுத்தடுத்த தலைமுறையை சேர்ந்த அந்த சமுதாயத்தை இளைஞர்கள் குழந்தைகள் பார்க்கும்போதோ நம்ம இப்படி தான் இருக்கணும் போல், வெட்டுக்குத்து தான், இதுதான் வீரம் போல், இதுதான் நம்ம சாதிக்கான அடையாளம், நம்ம ரத்தம் சூடாக இருக்கும்டா, இப்படியே அவன் நினைத்து நினைத்து தான் வாழ்க்கையை அழித்து கொள்ளக்கூடிய ஒரு அபாய நிலைக்கு அவன் போகக்கூடிய சூழல் இருக்குது. இதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். எந்த சமுதாயத்தில் சாதி ஒழிப்பு அரசியலுங்கிறது ஒரு படி, அதற்கு முன்பு சாதியை படிப்பது ஸ்டடி பண்ணுவது ஒரு ஸ்டேஜ், அடுத்த ஸ்டேஜ் சாதி ஒழிப்பு பண்ணிங்கிறது. அந்த 2வது இடத்துக்கு போகணுன்னா நீ சாதியை பற்றியே சரியாக படிக்கணும், ஸ்டடி பண்ணணும். உனக்கு எந்த பயஸும் இல்லாமல் எந்த கமர்ஷியல் நோக்கம் இல்லாமல் அந்த சமூகத்தின் வாழ்வியலை காமிக்கணும். நீ முழுக்க முழுக்க இவங்களை ஜாதி வரி ஏற்றி விட்டு விசிலடிக்க வச்சு இது மூலமாக ஜாதி கலவரம் வருவதற்கு காரணமாகவே படம் எடுக்கிறீங்க. ஜாதி பெருமை பாட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு இது மூலமாக அந்த சமுதாயத்துக்கு என்ன பலன் கிடச்சிச்சு? அவன் படித்து முன்னேறான், அதுக்கு ஏதாவது இது இருக்கா? இதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். நீங்கள் இப்படி வெட்டித்தனமாக வெறியேற்றி விடுற வேலையை தான் பண்ணுறீங்களே ஒழிய அந்த சமுதாயத்தை அடுத்த கட்ட நகர்த்துவதற்கான வேலையை பார்க்கல. ஆனால் யதார்த்தத்தில் அந்த சமுதாயத்தை சேர்ந்த படித்த இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய நல்ல நிலைக்கு வந்துட்டாங்க. ஏதோ படிப்பு வாசனையே இல்லாத ஒரு சமுதாயம் மாதிரியே இந்த படங்களில் காமிக்கிறாங்க. ஏதோ கள்ளச்சாரம் மட்டும்தான் குடிப்பான், அவனுக்கு படிப்பே ஏறாது, இங்கிலீஷே பேச தெரியாது, பேண்ட்டே போட தெரியாது, வெறும் லுங்கியை கட்டிட்டு ஆடுறாங்கிற மாதிரி நீங்கள் காமிச்சிங்கன்னா, மதுரை உசிலம்பட்டி தேனி பக்கம்லாம் நீங்கள் போனது இல்லையா? ராம்நாடு சிவங்க பக்கம்லாம் நான் அப்படியா இருக்கிறாங்க? இது நியாயப்படி அந்த சமுதாயம் சேர்ந்த இளைஞர்களை கண்டிக்கணும். நாங்கள் இப்படியாப்பா இருக்கிறோம், 2026 நாங்கள் இவ்வளோ கேவலமாக இருக்கிறோமா அப்படின்னு கண்டித்து பேசணும். அந்த சமுதாயத்திலிருந்தே ஒரு சாதி சங்க தலைவர் இப்படி விமர்சனம் செய்து பேசியிருப்பது உண்மையில் வரவேற்கத்தக்கது. உண்மையில் இன்றைய பாயராஜா மகேந்திரன் காலத்தில் தான் பார்ப்பனர் அல்லாத சாதிகளுடைய வாழ்வியல் படங்கள்லாம் வந்துச்சு. அது எந்த வன்மமும் இல்லாமல் யதார்த்தத்தை அழகியலை படம் பிடிக்கும் விதமாக வந்தது. இன்றைக்கி அந்த சாதியை வச்சு பணம் பண்ணணுங்கிற ப்ரொடியூசர்ஸ், ஃபைனான்சியர் இப்படி எடுப்பா, 4 அருவா காட்சி எடுப்பா, அப்படி மீனாட்சி அம்மன் கோயிலை காமிக்கிற, அப்படி கோரிபாலத்தை காமிக்கிற, அப்படி 4 இடத்துல வெட்டுற மாதிரி காமிக்கிற, இப்படி இவங்க சீன் சொல்லியே இவங்களுடைய கமர்ஷியல் நோக்கத்துக்கு பண நோக்கத்துக்கு அந்த இளைஞர்கள் வாழ்க்கையவே சீரழிக்கிறாங்க. அவர்களுக்கு ஜாதி வெறியாகி நாளை பின்னா ஒரு தலித்து பிரச்சனை, ஒரு சாதி கலவரன்னு வர்றப்ப இது எல்லாத்துக்கும் ஒரு விதை போடுது. சினிமாவை சாதாரணமாக நினைக்காதீங்க. இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு அந்த சாதியை சேர்ந்த ஜாதி கட்சி தலைவர்களுக்கும் இருக்கிறது, அந்த சமுதாயத்தில் உள்ள முற்போக்கு இளைஞர்களுக்கும் இருக்குது. அது தவிர்த்து ஜனநாயக சக்திகள், முற்போக்காளர்கள், பெரியாரியவாதிகள், ஊடகவியலாளர்கள் எல்லோருக்கும் இது இருக்குது. அப்படிங்கிறத இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் மக்களுக்கு அதை தெரியப்படுத்த நினைக்கிறேன். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களுக்கு வரணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலில் பாருங்கள். ஜீவா சினிமா சேனல்லையும் சினிமாவுக்கு பின்னால் உள்ள அரசியல், சமூகம், அதை எப்படி புரிந்து கொள்வது போன்ற பல்வேறு நுட்பமான செய்திகளை உங்களுக்கு நான் தொடர்ந்து தருவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.